ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. நம்முடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்யும் அநேக கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். சௌந்தரிய லஹரியை தவிர ஆனந்த லஹரி, தேவி புஜங்கம், திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம், திரிபுர சுந்தரி வேத பாதஸ்தவம், இந்த மாதிரி பெரிய ஸ்தோத்திரங்களும், அன்னபூர்ணாஷ்டகம், அம்பாஷ்டகம் மாதிரி சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களும் தேவி பரமாக செய்திருக்கிறார். இவைகளை நாம் பாராயணம் பண்ணி கொண்டிருந்தாலே போதும், அம்பாளின் அனுகிரக வெள்ளத்தில் ஆனந்தமாக மிதந்து கொண்டிருக்கலாம். பரம அற்புதமான வாக்கிலே இவை அமைந்திருக்கின்றன. ஆனாலும் இவற்றை செய்த ஆச்சாரியாலோ துளிக்கூட கர்வப்படாமல் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளை நிரம்பவும் வினயத்தோடு துதிக்கிறார்கள். தமக்கு அவருடைய அனுகிரகத்தை கோருகிற யோகியதை கொஞ்சம் கூட இல்லை என்கிற நைச்சியமான எண்ணம் துணிக்க அநேக இடங்களில் பேசுகிறார். சௌந்தரிய லகரியில் குறிப்பாக 2 இடங்களில் இந்த அதிவினயமான மனோபாவம் நம் மனசை தொடுகிற மாதிரி வெளியாகியிருக்கிறது. இவற்றில் ஓரிடத்தில் திருச்சா திராகி யஸ்யா அம்பாளின் கடாட்சத்தை பிரார்த்திக்கிறார். மற்றதில் திருத்தியனாம் மூர்த்தானோ அவளுடைய சரணாரவிந்த ஸ்பரிசத்தை வேண்டுகிறார். அம்பாளுடைய கடைக்கண் வீச்சை தம்மீது திருப்புமாறு கேட்கிற போது, என்னையும் கூட மாமபி கடாட்சித்து அருள்வாய் அம்மா என்று கேட்டுக்கொண்ட மாதிரியே மற்ற இடங்களிலும் என் சிரசிலும் கூட மமாபி சிரசி உன் திருவடிகளை வைத்து அனுகிரகம் பண்ணுத்தாயே என்கிறார். 2 இடங்களிலும் இந்த அபி என்ற சொல்லையே பிரயோகம் செய்திருக்கிறார். தமக்கும் கூட அவளது அனுகிரகம் வேணும் என்று சொல்வதிலிருந்தே நியாயப்படி பார்த்தால் நமக்கு அதை பெற தகுதி இல்லை என்று நினைப்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. எந்த யோகியதையும் இல்லாமலே உன் அருளை கேட்கிறேன் அம்மா என்று சொல்லாமல் சொல்கிறார். ஞானத்திலாகட்டும், பக்தியிலாகட்டும், புத்தியிலாகட்டும், வாக்கு வன்மையிலாகட்டும், காரிய சக்தியிலாகட்டும், கருணையிலாகட்டும் நம் ஆச்சாரியர்களைப் போல் பூரண யோகியதை உள்ளவர்கள் அவருக்கு முந்தியும் இல்லை, பிந்தியும் இல்லை. அப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நாம் அம்பாளை எப்படி அடக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி மாமபி மமாபி என்னையும் கூட கடாட்சி, எனக்கும் கூட திருவடியைத்தா என்கிறார். யோகிதை இல்லாமல் கேட்கலாமா என்றால் நியாயப்படி அது சரியில்லைதான். ஆனால் நியாய நியாயங்களை பார்க்காமல் நல்லதையே செய்து கொண்டிருக்கிற அன்புமயமான வஸ்துக்களும் இருக்கின்றனவே என்று எடுத்து காட்டுகிறார். நல்ல பூர்ணிமை நிலா ராஜாவின் நிலாமுற்றத்தில் மட்டுமா விழுகிறது? காட்டிலே இருக்கிற கள்ளிப்புதர மேலே கூடத்தான் அமிர்தமாக பொழிகிறது. சந்திரிகை எப்படி யோகிதை பார்க்காமல் சகல இடங்களிலும் சமமாக விழுந்து குளிர்ச்சியும் பிரகாசமும் தருகிறதோ, அப்படியே உன் கடாட்ச வெள்ளமானது தகுதி வாய்ந்த உத்தம அதிகாரிகளின் மேல் மட்டுமில்லாமல் என் மேலும் கூட விழுந்து என்னையும் ஸ்நானம் பண்ணி வைக்கலாகாதா? ஞானத்தின் பிரகாசத்திலும் காருண்யத்தின் குளிர்ச்சியிலும் என்னை முழுக்கக்கூடாதா என்கிறார் திருச்சா திராகி யஸ்யா என்ற ஸ்லோகத்தில். இப்படியே அம்பாளுடைய சரண கமலங்களை துதிக்கிற போது வேதங்கள் தங்கள் சிரசுக்கு ஆபரணமாக எந்த உன் பாதங்களை தாங்குகின்றனவோ அந்த பாதங்களை என் சிரசிலும் கூட வைப்பாய் அம்மா என்கிறார். இப்படி கேட்பது நியாயமில்லையே என்றால் நியாயம் அநியாயம் என்பவை காரிய அகாரியங்களை எடை போடுகிற போதுதான். தயை என்பதோ இப்படி குணாகுணங்களை எடை போட்டு பார்ப்பதில்லை. நீயோ தயையே வடிவானவள், அந்த தயையால் என் தலைமீதும் கூட உன் திருவடிகளை வைப்பாய் என்கிறார். தயையா தேகி சரணவ். வேதத்தின் சிரசில் அம்பாளின் பாதம் இருக்கிறது என்பதில் ஓர் உள்ளார்த்தம் உண்டு. உபனிஷத்துக்களுக்கே ஸ்ருதி சிரஸ், வேதங்களின் முடி என்கிற பெயர் இருக்கிறது. முன்பே நான் ஞானாம்பிகையை பற்றி சொல்கிற போது கேன உபனிஷத்தில் அவருடைய ஆவிர்வாவத்தை பற்றி வருகிறது என்று சொல்லியிருக்கிறேன். தேவர்கள் அகம்பாவம் அடைந்த போது அதை போக்கி அவர்களுக்கு ஞானம் தருவதற்காக அம்பிகை தோன்றியது கேன உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. இங்கே ஆச்சாரியால் அதை மனசில் கொண்டே சொல்வதாக தெரிகிறது. அகம்பாவ நிவர்த்தி தானே ஞானத்துக்கு வழி என்று அந்த உபனிஷத்திலிருந்து தெரிகிறது. அதற்கு ஏற்றாற்போல் இங்கேயும் அகம்பாவமே இல்லாமல் ரொம்பவும் அடங்கி மமாபி எனக்கும் கூட திருவடி ஸ்பரிசத்தை அனுகிரகிப்பாயம்மா என்கிறார். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.